ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். ஆண்டவர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு பார்க்க வேண்டிய தலைப்பு, கர்த்தர் நல்லவர். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மீதியானியரிடம் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அந்த மீதியானியனுடைய கரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஒப்பு கொடுத்தார். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ததினாலே அவர்களை தேவனே ஒப்பு கொடுத்து விட்டார். சில வேளைகளிலே நாம் துணிகர பாவம் செய்கிறதுனாலே சில காரியங்களுக்கு, சில வறுமைகளுக்கு, சில வியாதிகளுக்கு தேவனே ஒப்பு கொடுத்து விடுவார். காரணம், ஒரு தேவனுடைய பிள்ளை, என்னுடைய மகன் மகள் மனம் திரும்ப வேண்டும், எனக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், எனக்கு பிரியமாய் ஓட வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவன் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை தெய்வமாக கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள். இதிலே அப்படி வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல மீதியானியரின் கை பலத்து கொண்டது. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் விவசாயம் பண்ணுகிற விளை நிலங்களை கெடுத்து விடுகிறார்கள், அறுவடை செய்துவிட்டு ஓடி விடுகிறார்கள், மிருக ஜீவன்களையும் கழுதைகளையும் வாரிக்கொண்டு போய்விடுகிறார்கள். காரணம், அவர்களுடைய ஒட்டகங்களிலே அவர்கள் எல்லாவற்றையும் அடித்து, எல்லாவற்றையும் ஒன்றுமே இல்லாமல் விவசாயத்தை கூட அவர்கள் கெடுத்து விடுகிறார்கள். காரணம், மீதியானின் கை ஓங்கி இருந்தது. இஸ்ரவேலை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இதை பார்த்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவு பாடுகள் வழியாய் செல்லுகிற பொழுது ஏன் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, எதற்காக நாம் இப்படி செல்லுகிறோம் என்று சொல்லி கர்த்தருடைய கரத்திலே அவர்கள் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள், வேண்டுதல் செய்தார்கள். ஆண்டவரே, ஏன் எங்க வாழ்க்கையில் இப்படி நடக்கிறது, ஏன் நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், ஏன் நாங்கள் ஒரு சாதாரண உலக இரட்சகரை அல்லது வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனுடைய பிள்ளைகளாகி நாங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாய் கிடந்தது போல இன்றைக்கு நாங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறோமே, என்ன காரணம் என்று சொல்லி தேவனிடத்தில் முறையிட்ட பொழுது தேவன் சொன்னார், நீங்கள் எமோரியரின் தெய்வங்களுக்கு பயப்படுகிறீர்கள், நீங்கள் அவைகளுக்கு பயப்படாதிருங்கள் என்று சொல்லி நான் சொன்ன பிறகும் இஸ்ரவேல் ஜனங்கள் அதை நேசிக்கிறதும் அதற்கு பயப்படுகிறதும் இப்படி இருக்கும் பொழுது வானத்தின் பூமி உண்டாக்கின கர்த்தராகிய நான் என்ன நினைப்பேன்? நான் தெய்வமாய் இருக்கும் பொழுது கல்லையும் மண்ணையும் அல்லது தெய்வம் அல்லாததை அதற்கு பயந்து கொண்டு அதை நமஸ்கரித்துக் கொண்டிருக்கிறீர்களே, இது எப்படி என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கைவிட்டு விட்டார். ஹல்லேலூயா. கைவிட்டு விட்டார். அப்படி நீங்க பார்க்கும் பொழுது இவர்கள் முறையிட்டதினாலே ஒரு கர்வாலி மரத்தின் கீழே ஒரு தூதன் அமர்ந்திருக்கும் பொழுது கிதியோன் என்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் இருக்கிறதான ஒரு தேவனுடைய பிள்ளை, அவன் அந்த விவசாயத்தை அறுவடை செய்து அந்த விவசாயத்திலே மகசூல் பெற வேண்டும் என்று சொல்லி ஆலைக்கு அருகிலே போரடித்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது பரலோகம் பார்த்தது, இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி முறையிடுகிறார்கள், இவர்களை தப்பிவிக்க வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டம் பண்ணும் பொழுது தன்னுடைய விவசாய நிலத்தையே, தன்னுடைய வேளாண்மையையே இவ்வளவு தைரியமாய் சென்று மீதியானியர்கள் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி இவ்வளவு தைரியத்தோடு ஒரு மகன் போரடித்துக் கொண்டிருக்கிறானே என்று சொல்லி ஒருவேளை தேவன் நினைத்திருக்கலாம். அப்படி நினைக்கும் பொழுது கர்வாலி மரத்தின் கீழே உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவன் போரடிக்கிறதை பார்த்து
அவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஆமென். இவ்வளவு தைரியமா, பயப்படாம, நீ இவ்வளவு தூரம் என்னுடைய நிலத்தில் விளைந்ததை, எனக்கு உரிமையானதை நான் போரடித்து நான் வீட்டுக்கு கொண்டு சென்று நான் வாழ்நாள் முழுவதும் ஆகாரம் உட்கொள்வதற்கான ஒரு வழி வாசலை செய்ய வேண்டும் என்று அவன் தைரியமாய் வந்து போரடித்ததினாலே அவனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பராக்கிரமசாலி நீதான். எதற்கும் பயப்படாம, எதற்கும் அஞ்சாம நீ இவ்வளவு தைரியமாய் வந்து நீ போரடித்துக் கொண்டிருக்கிறாயே மகனே கிதியோன், நீ பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான், எப்பா கர்த்தர் எங்களோடு இருந்தா நாங்க ஏப்பா மீதியான கையில அடிமைகளா இருக்கிறோம்? கர்த்தர் எங்களோடு இருந்தா எங்களுடைய அவருடைய தேவன் செய்த அற்புதங்கள் எங்கே, அதிசயங்கள் எங்கே என்று சொல்லி அவன் இடத்துல கிதியோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து சொல்லுகிறான், எப்பா நான் மனாசே குடும்பத்துல ரொம்ப சின்ன குடும்பம், நான் ரொம்ப எளியவன், நான் ரொம்ப ரொம்ப சிறியவன், அப்படியெல்லாம் சொல்லி தன்னை அவன் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ஜனங்களே, தேவன் கட்டாயம் உங்களை ஆசீர்வதிப்பார். காரணம், எங்கே ஒரு துணிகர பாவத்தை நீங்கள் செய்கிறீர்கள், தேவன் எச்சரித்தும் தேவன் சொல்லியும் அதை கேட்காமலும் கீழ்ப்படியாமலும் இருக்கிறதுனாலே ஏதோ ஒரு விதத்திலே சாபம் உங்க குடும்பத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற ஆலோசனை கேட்க வேண்டும். ஆண்டவர் கொடுக்கிற அவர் சொல்லுகிற வார்த்தைகளை ஒரு சிலரிடம் தேவன் சொல்லுவார், மகனே இந்த ஊழியத்தை நீ தாங்க வேண்டும், இந்த ஊழியக்கான நீ கொடுக்க வேண்டும், இந்த விசுவாச பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டி இருக்கிறது, கஷ்டப்படுறாங்க, நீங்க போய் இந்த ஃபீஸை கட்டுங்கன்னு சொல்லி ஒருவேளை தேவன் உணர்த்தும் பொழுது நீங்களும் நானும் கீழ்ப்படிஞ்சு அந்த காரியத்தை செய்யணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒருவேளை விக்கிரக ஆராதனைக்கு ஈடாய் கணவனையோ மனைவியையோ அதிகமாய் நேசிக்கிறது, பிள்ளைகளை அதிகமாய் நேசிக்கிறது, இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள். அது விக்கிரக ஆராதனைக்கு சமமான காரியங்கள். மனைவி மேல சிலர் உயிரே வைத்திருப்பார்கள், கணவன் மேலே சில சகோதரிகள் உயிரே வைத்திருப்பார்கள், பிள்ளைகள் மேலே கடவுளுக்கு தேவனுக்கு அடுத்த ஸ்தானம் அல்ல, தேவனுக்கு நிகராய் வைத்திருப்பார்கள் சிலர். அப்படி நாம் ஒரு நாளும் வைக்க கூடாது, செய்யக்கூடாது. உங்களுக்கு 10 வீடு இருக்கும், ஒரு வீட்டை கர்த்தருக்கென்று கொடு, ஒரு ஊழியக்காரனுக்கு எழுதி கொடு, ஒரு சபை வைப்பதற்கான இடம் இல்லாமல் இருக்கிற உன்னிடத்தில் 20 இடங்கள் இருக்கிறதே, ஒரு இடத்தை எழுதி கொடு என்று சொல்லி தேவன் சொல்லுவார். உற்சாகமா செய்யணும். நீங்க செய்யறது கர்த்தருக்கு, ஹல்லேலூயா, மனுஷனுக்கு அல்ல. எதை செய்தாலும் கர்த்தருடன் நாம மகிமைப்படுவதற்காக நீங்கள் உற்சாகமாய் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த சாபம் உங்களை விட்டு நீங்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சொல்றார் தேவன் சொல்ற, இந்த உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஹல்லேலூயா. உன்னோடு இருந்து பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி தேவன் சொல்லும் பொழுது அவன் கீழ்ப்படிந்து அவன் அந்த யுத்தத்தை செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை காண முடிகிறது. காரணம், அவர் தேவன் சொன்னார், இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. இந்த பலத்தோட போ. கட்டாயம் இந்த பலத்தோட நாம் போக வேண்டும். சில ஊழியர்கள் தேவ சபையை கட்டுவதற்கு கொஞ்சம் தான் பணம் இருக்கிறது, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இல்லை இல்லை, நீங்கள் விசுவாசத்திலே குழியை தோண்டி அஸ்திவாரம் போட்டு இருக்கிற பணத்தை கொண்டு இருக்கிற பொருளை கொண்டு வேலையை தொடங்குங்கள். இந்த பலத்தோட செய்ய சொல்லுகிற தேவன் நான் அல்லவா? நீங்க விசுவாசத்துல செய்யும் பொழுது அதை மிகப்பெரிய ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்து மிகப்பெரிய ஆராதனைக்குரிய கூடாரத்தை தேவன் கட்டி கொடுப்பார். விசுவாசித்து நீங்கள் அடியெடுத்து வைக்க வேண்டும்.
விசுவாசித்து நீங்கள் ஓட வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து பார்க்கும் பொழுது சிலர் பிசினஸ்ல இவ்வளவு பணம் தானே இருக்கிறது, இத்தனை கோடி தேவைப்படுகிறதே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி குழம்பி இருக்கிறீர்கள். நீங்கள் இருக்கிற பணத்தை கொண்டு அந்த ஊழியத்தை சிறு ஊழியமாய் அல்லது சிறு அந்த பிசினஸ் நீங்கள் தொடங்க வேண்டும். ஆண்டவர் மேல பாரத்தை போட்டு ஆண்டவரோட ஆலோசனை கேட்டு அவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து நீங்களும் நானும் ஓட வேண்டும். அந்த பிசினஸ்க்குரிய பணத்தை தேவன் கட்டாயமாக பூர்த்தி செய்வார். விசுவாசத்துல அடியெடுத்து வையுங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலர் என்னால் வேலைக்கு போக முடியவில்லையே, பலவீனமா இருக்கிறேனே, என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமே, என் குடும்பத்திற்கு நல்லது செய்ய வேண்டுமே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இந்த பலத்தோட அந்த வேலைக்கு நீங்கள் போங்கள். இந்த பலத்தோட அந்த வேலையை செய்யுங்கள். ஒரு அடி எடுத்து வையுங்கள். அடுத்த அடி தேவன் எடுத்து வைத்து உங்களை அந்த பலப்படுத்தி இழுத்து கொண்டே போவார். கலங்காதீர்கள், கவலைப்படாதீர்கள். வியாதியோடு இருக்கிறேனே, பலவீனத்தோடு இருக்கிறேனே, நான் எப்படி இந்த வேலையை செய்ய முடியும் என்று சொல்லி நினைக்கிறீர்கள். இந்த பலத்தோட நீங்கள் போங்கள். அனுப்புகிறது நான் தானே, கர்த்தர் தானே அனுப்புகிறேன். நீங்கள் போக வேண்டும் என்று சொல்லும் பொழுது கீழ்ப்படிந்து நாம் அடங்கி போக வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சில பேர் இடம் வாங்குவதற்காக பல வருடங்களாக சில பணங்களை சேர்த்து கொண்டு வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த பணம் அவர்கள் கேட்கிற பணம் கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி நீங்கள் யோசிக்க கூடாது. ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகனே இருக்கிற அந்த பணத்தை கொண்டு அட்வான்ஸ் கொடு, மீதி பணத்தை நான் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் சொல்லுவார். கீழ்ப்படிஞ்சு நம்ம செய்யும் பொழுது மீதி காரியத்தை, மீதி பணத்தை தேவன் கொடுப்பார். அந்த இடத்தை வாங்கலாம், வீடுகளை கட்டலாம், ஆலயங்களை கட்டலாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஹல்லேலூயா. அடுத்து ஒரு சிலர் திருமணத்திற்காக பெண் பிள்ளைக்கு நகை வாங்க வேண்டுமே, பொருள் வாங்க வேண்டுமே, வண்டி கார் வாங்க வேண்டுமே, பணம் குறைவா இருக்கிறதே என்று சொல்லி கவலையோடு கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் துணிந்து இறங்குங்கள். தேவன் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தேவன் பார்த்து கொள்வார். நீங்கள் இருக்கிற இந்த பலத்தோட போங்க, விசுவாச காரியத்தை நடப்பீங்க. அதை தேவன் ஜெயமாக மாற்றி கொடுப்பார். அவர் கலங்க விடவே மாட்டார். இந்த ஊழியக்காரனாகிய வேலைக்காரன் பல கூட்டங்களை நடத்தும் பொழுது, ஒரு கூட்டம் நடத்தும் பொழுது என்னிடத்தில் இருந்தது 23 ரூபாய் தான் என்னோட பணமே இருந்தது. வெறும் 23 ரூபீஸ். ஹல்லேலூயா. ஆனா பல ஆயிரக்கணக்கில் பணம் தேவைப்படும். நான் விடிய காலம் எழுந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த பலத்தோட போ மகனே, உன்னை நான் அனுப்புறேன், நீ போ அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னார். அப்படி சொல்லும் பொழுது நான் துணிகரமாய் அந்த ஊழியத்திற்கு சென்றேன். ஹல்லேலூயா. அந்த ஊழியத்தை செய்தேன். வெறும் 23 வைத்து எப்படி ஆயிரக்கணக்கில் செலவாக வேண்டிய ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை எப்படி நடத்த முடியும்? ஆண்டவர் சொன்னார், மகனே பர்னபாஸ், நீ புறப்பட்டு போன்னு சொன்னாரு. நான் குடும்பத்தை அழைத்து கொண்டு ஏதோ ஆயிரக்கணக்கிலே பணம் இருப்பது போல நினைத்து அந்த ஊழியத்தை நான் செய்து முடித்தேன். விசுவாசித்தேன். தொடங்கும் பொழுது பணம் இல்லை, ஆனால் முடித்த உடனே அந்த காணிக்கையை பார்க்கும் பொழுது அந்த கூட்டத்திற்குரிய அத்தனை பணங்களும் அந்த காணிக்கையில் இருந்தது. அப்ப கர்த்தர் சொன்னதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். கட்டாயம் நிறைவேற்றுவார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த பலத்தோட போங்க. உங்களை அனுப்புகிறவர் கர்த்தர். ஆமென். கைவிடவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். அவர் ஒரு நாளும் விட்டு விலகாதவர். ஆனா தேவன் சொல்லிட்டாருன்னா நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்யணும். ஹல்லேலூயா. தேவன் சொல்லிட்டாருன்னா கீழ்ப்படிஞ்சு செய்யணும், சந்தேகப்படக்கூடாது. கிதியோன் இந்த இடத்துல சில கேள்விகளை கேட்டான். எப்பா, உன்னை அனுப்புகிறவர் நான் தான்,
நீ மீதியானியர ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ முறியடிக்கலாம், நீ போனாரு. புறப்பட்டு போன மிகப்பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஊழியமா இருக்கலாம், குடும்ப காரியமா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அல்லது வியாதியா இருக்கிறேன், ஆஸ்பத்திரி காண்பிக்க போக வேண்டும், கொஞ்சம் தான் பணம் இருக்கிறது என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தேவையை தேவன் சந்திப்பார். தேவன் உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னும் எத்தனையோ காரியங்களுக்கு நீங்கள் சந்தேகத்தோடு அவிசுவாசத்தோடு நீங்கள் இல்லாமல் தேவன் தர வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையோடு நீங்கள் போகும் பொழுது அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஜெயத்தை கொடுப்பார். அப்ப நமக்கு இருக்கிற இந்த பலத்தை பார்க்க கூடாது, நமக்கு இருக்கிற இந்த பணத்தை பார்க்க கூடாது, நமக்கு இருக்கிற இந்த சௌகாரியத்தை பார்க்க கூடாது. அழைத்து செல்லுகிறவர் கர்த்தர், நடத்துகிறவர் கர்த்தர். நான் வீடை கட்டி பாதியிலே நின்று விட்டதே, என்ன செய்வேன் என்று சொல்லி புலம்புகிறீர்கள். உபவாசம் செய்து குடும்பமாய் தொடர்ந்து ஜெபியுங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். நான் ரிட்டையர்ட் ஆகுவதற்கு இன்னும் ஒரு சில வருடங்களே இருக்கிறதே, என்னால் வேலை செய்வதற்கான பலன் இல்லையே என்று சொல்லி ஒரு சில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் என்ன செய்ய போகிறேன், பலன் இல்லையே, எப்படி இந்த ஆண்டுகளை முடிப்பேன், இந்த ஆண்டுகளை முடித்தாதானே ரிட்டைர்மெண்ட் பணம் கிடைக்கும், அதை வைத்து பிள்ளைகளை திருமணம் செய்யலாம், வீடை கட்டலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேனே, இப்படி பலவீனமா இருக்கிறதுனால நான் என்ன செய்வேன்னு சொல்லி கலக்கத்தோடு கண்ணீரோடு துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு புது பலத்தை தேவன் தருவாராம். ஹல்லேலூயா. நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். ஆமென். புது பலத்தை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் கை விடவே மாட்டார். இன்னும் ஒரு சிலர் சோகத்தோடு, இன்னும் கண்ணீரோடு, துக்கத்தோடு எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்க. பணம் இன்ன வரைக்கும் வரலையே, ஒரு ஆசீர்வாதத்தை கூட நான் பார்க்க முடியவில்லையே, எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், தொடர்ந்து எனக்காக காத்திருங்கள், தொடர்ந்து விசுவாசியுங்கள், தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்கள். நீங்கள் நம்புகிற நம்பிக்கை நான் வெட்கப்படுத்த மாட்டேன் என்று அவர் ஒரு நாளும் வெட்கப்படுத்த மாட்டார், ஒரு நாளும் துக்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்ப நம்ம விசுவாசத்துல ஒரு கிராமத்தை நோக்கி போகும் பொழுது, இத்தனை வருஷமா இந்த கிராமத்துல ஊழியம் செய்கிறேனே, ஒரு ஆத்மா கூட என்னாலே ஆதாயப்படுத்த முடியவில்லை என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், இந்த வருடத்திலே அதே கிராமத்தில் ஆத்துமாக்களை தருவேன். ஒரு சிலர் இடத்தை வாங்க வேண்டும், வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த ஏரியாவிலே சுற்றி வருவோம், தேவன் பேசுவார், ஒருவேளை தேவ சித்தமான இடத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஒரு சில பகுதிகளிலே சில மாதங்களாக ஜெபத்தோடு சுற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்கு வாய்க்கிறதை நீங்கள் அது முடியுங்கள் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சிலர் திருமண காரியத்திற்காக காத்திருக்கிறீர்கள், சில பொருத்தனையோடு கூட, சில அடையாளங்களோடு கூட நீங்கள் இந்த மாப்பிள்ளை இந்த பெண் என்று சொல்லி நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபத்தோடு கூட கடந்து போங்கள். அந்த திருமண காரியத்தினுடைய மாப்பிள்ளை பெண் விஷயத்திலே தேவன் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. இந்த பலத்தோட போங்க. ஆண்டவர் சொல்லிட்டான அது நிறைவேறுங்கிற நம்பிக்கையோடு போங்க. முதல் முறை போகும்போது தோல்வியை போல தெரியும், 2 முறை போகும்போது தோல்வியை போல தெரியும், 3வது முறை தேவன் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற தேவனை சக்சஸ் பண்ணுவார். மனுஷன் மறந்து போயிடுவான், மனுஷன் மறக்கிறவங்க, ஆனா தேவன் மறக்காதவர். மனுஷன் கைவிடுறவங்க, ஆனா ஆண்டவர் கைவிடாதவர். ஒரு நாளும் ஒருவரையும் அவர் கைவிட்டதே இல்லை. அவர் பிரியமா நடந்தவங்களை, அவருக்கு பிரியமா ஊழியம் செஞ்சவங்களை, அவருக்கு பிரியமா ஓடினவங்களை சிறந்திருக்கும்படி செய்வார்.
கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக தேவன் வைப்பார். இந்த பலத்தோட போ. நான் சொல்லிட்டேன்னா நிறைவேற்ற நீ போங்கிறார் ஆண்டவர். ஆமென். அப்ப நான் போகணும், துணிச்சலோடு போகணும். எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் சென்றேன், எத்தனையோ முறை என் வாழ்க்கையில நான் அதை கடைபிடித்து இருக்கிறேன். தேவ சமூகத்தில் அமர்ந்து கேட்பேன். கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார், மகனே போ, புறப்பட்டு செல், இதை செய் என்று சொல்லுவார். நான் அவர் சொன்ன வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து போவேன். அதை அத்தனையும் தேவன் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போகக்கூடாது. ஊழியத்துல கலப்பையில கையை வச்சுட்டு பின்னாடி பார்க்க கூடாது. என்னுடைய பிள்ளைகள், நான் தான் ஊழியத்தில் இருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வரமாட்டேங்கிறாங்களே, ஊழியத்துல தாகம் இல்லையே, என் மனைவி ஊழியத்தை சப்போர்ட்டா இல்லையே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிற ஊழியர்களே, விசுவாச பிள்ளைகளே, நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், ஜெபியுங்கள். உங்களை விட சிறந்த ஊழியராக உங்களுடைய மனைவியை, உன் பிள்ளைகளை நான் மாற்றி தருவேன். சந்தேகப்படக்கூடாது. ஜெபத்துல எதையுமே நீங்க சாதிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் முறையிட்ட பொழுது கிதியோனை அனுப்பி எப்படி மீதியானியரின் கைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நான் மீட்டேனோ அதை போல என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுடைய காரியத்திலே மிக சிறப்பை, மிக உயர்வை, மேன்மை நான் தருவேன். ஹல்லேலூயா. அவர் தர வல்லவராக இருக்கிறார். தாவீது ஒவ்வொரு முறை யுத்தத்திற்கு போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டு கீழ்ப்படிந்துதான் போவார். அப்படி போகும் பொழுது எவ்வளவு பெரிய வெற்றியை தாவீது பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. கோலியாத்தை கொல்லுவதற்கு தாவீதுக்கு தெரியாது. ஆனா தேவ திட்டம் அந்த இடத்துல அந்த கோலியாத்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கும் பொழுது இவருக்குள்ளே ஒரு வைராக்கியம் எழும்பி, இவருக்குள்ளே தாவீதுக்குள்ளே ஒரு அபிஷேக வல்லமை இறங்கி, ஒரு சின்ன பையன் ஒரு பெரிய கோலியாத்தை கொல்லுவதற்கான காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், இந்த பலத்தோட வந்தான். 5 கூழாங்கற்கள் தான். அதான் அவனுடைய பலம். சிறு மகன், வாலிபன். அவன் யுத்தத்திற்குரிய காரியங்கள் பழக்கம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நின்று இந்த பலத்தோட நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் அடித்த பொழுது கோலியாத்து விழுந்து மரித்தான். ஹல்லேலூயா. தேவன் சொன்னார்னா சொன்னதை நிறைவேற்ற வல்லவர். அவர் அப்படியே நிறைவேற்றுவார். அவர் நிச்சயமாய் கைவிட மாட்டார். எனக்கு சொந்த வீடு இல்லை, ஒரு சின்ன வீட்டில் தான் குடியிருக்கிறேன். அது கை கால் நீட்டுவதற்கு இடம் போதவில்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா பொருள்களும் அந்த வீட்டில் இருக்கிறது. எங்கள் படுப்பதற்கு வசதியா இல்லை. நான் ஒவ்வொரு முறையும் இரவில் எழுந்து, ஆண்டவரே, என்னால் நாங்கள் 4 பேர் இந்த வீட்டுக்குள்ள தூங்க இடம் போதவில்லை அப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் மகனே அப்படிம்பாரு. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷன் கட்டி கொடுத்தா, ஒரு பணக்காரர்கள் ஒரு வீட்டை கட்டி கொடுத்தா எவ்வளவு சிறப்பாக கட்டி கொடுப்பாங்க. அதை விட தேவாதி தேவனே உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னா எப்படிப்பட்ட மாளிகை கட்டி கொடுப்பா. நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு இருக்கிறேன். 100க்கு 100 அவரை நம்புறேன். நான் ஆண்டவருக்காக உழைக்கிறேன், ஆண்டவருக்காக ஓடுறேன், ஆண்டவருக்காக பிரயாசப்படுறேன். ஒரு நாள் சோர்ந்து போய் வீட்டில் அமர்ந்தது இல்லை. கால் முடியல, பலவீனமா இருக்கிறோம், என்னத்தை நம்ம ஊழியம் செய்யணும்னு சொல்லி நினைக்கவில்லை. என்னை பார்த்தவர்கள் எத்தனையோ தாசர்கள், அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனை தேவன் ஏற்படுத்தினார். காரணம், இவ்வளவு 2 காலம் முடியாம கிறிஸ்துக்காக ஓடும் பொழுது நமக்கு 2 காலம் சுகமா இருந்து ஏன் ஓடக்கூடாது என்று அநேக ஊழியர்களை தேவன் தட்டி எழுப்பினார். சில ஊழியர்கள் சொல்லுவார்கள், நான் பிசினஸ் விஷயமாக வெளியூர் வந்த பொழுது தஞ்சை பட்டணத்தில் இருக்கிற பர்னபாஸ் காலே முடியாம ஊழியம் செய்யறான், நீ பிசினஸ்க்காக வந்திருக்கிற, நீ புறப்பட்டு போ, அந்த ஊழியத்தை செய் என்று சொல்லி சில ஊழியர்களிடம் தேவன் பேசினதாக என்னிடத்தில் அவர்கள் சொன்னார்கள். ஹல்லேலூயா. இன்னும் எத்தனையோ பேர் இந்த 3 கால் வண்டியில போகிறதை பார்த்து எங்களுக்குள்ளே ஒரு தைரியம் எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் நாமும் இப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னை வைத்து அநேகரை தேவன் எழுப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா என்னை பாடுகளுக்குள்ள
அந்த கஷ்டத்துக்குள்ள வச்சிருந்தாலும் மிகப்பெரிய உயர்வு, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நானும் மனைவி பிள்ளைகளும் காண்போம் என்பதை நான் நம்பிக்கையோடு இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். சபை ஊழியத்தோடு கூட ஒவ்வொரு மாதமும் தேசத்திற்கான மன்றாட்டு ஜெபம், ஒவ்வொரு வருஷமும் பல எழுப்புதல் கூட்டங்கள், பொதுவான கூட்டங்கள், இப்பொழுது தொலைக்காட்சி ஊழியம். எவ்வளவு பிரயாசப்பட்டு நான் வந்து இந்த ஊழியத்திற்கு வந்து இந்த வீடியோ மூலமாக, இந்த செய்தி மூலமாக உங்களிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி பார்த்தால் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், எனக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, என் தேவன் கட்டாயம் உயர்த்துவாருங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். நீங்கள் அப்படி செய்யுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப இருக்கிற பலத்தோட எந்த காரியம்னாலும் செய்யுங்க. இந்த பலத்தோட போங்க, அனுப்புறது கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறங்கள் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இந்த நாளை கொடுத்ததற்கு நன்றி அப்பா. இந்த பலத்தோட போ, அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி ஆண்டவரே அனுப்புகிறீரதற்கு நன்றி. நாங்கள் துணிந்து இனிமேல் ஓடுவோம் அப்பா, சோர்ந்து போக மாட்டோம். முன் காலை எடுத்து வைப்போம், கர்த்தருக்கா ஓடுவோம், எழும்புவோம், நிற்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.